நவம்பர் 29. அவர் ஆண்டவரானால். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை கடவுளுக்கு செலுத்தினான். எபிரேயர் 11:4. கடவுளை ஆண்டவராக அல்லது ஆளுநராக ஏற்றுக்கொள்வதே உண்மையான விசுவாசம். அவரே நமது ஆராதனைக்கும் எபிரேயர் 11:4 அடிபணிதலுக்கும் எபிரேயர் 11:7 தகுதியானவர். நமது வாழ்வில் முதலிடமும் முழு முக்கியத்துவமும் அவருக்கே அளிக்கப்பட வேண்டும். கடவுளுடைய கர்த்தத்துவத்தில் விசுவாசம் வைப்பது நம்மை நால்வகை செயல்பாட்டிற்குள் நடத்தும். கடவுளே நமது ஆண்டவர் என்போமானால் நமது உசிதத்தால் அவரை கனப்படுத்துவோம். நம்மிடம் உள்ளதெல்லாம் அவர் கொடுத்ததே. காயின் நிலத்தின் கனிகளை கொண்டு வந்தான். ஆபேலோ தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆதியாகமம் 4:3-4. இருவருக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை பாருங்கள். கடவுளுக்கு எவ்வளவு தருகிறோம் என்பதல்ல, கடவுள் தந்தவற்றில் எவ்வளவு நாம் எடுத்துக்கொள்கிறோம் என்பதே கணக்கு என்றார் ஒரு பக்தர். கடவுள் நமக்கு அளித்த தருணம், டைம், திறமை, டேலண்ட், தனம், ட்ரெஷர், இவைகளின் பொறுப்பாளிகள் நாம். கடவுள் நமது உசிதங்களை பெற தகுதியானவர். கடவுளை ஆண்டவரென ஏற்கும் விசுவாசம் மாட்சிமையான அவருக்கு நம்மை பூச்சியாக கருதி கிறிஸ்துவின் இரத்தத்தின் மேன்மையினால் மட்டுமே நிற்க நம்மை நடத்தும். பரிசுத்த ஸ்தலத்தில் நுழைவதற்கு இயேசுவின் இரத்தத்தினாலே நமக்கு உண்டான தைரியமே விசுவாசம். மற்றபடி நாம் மண்தான். மனிதனை நீர் தினமும் விசாரிக்க அவன் எம்மாத்திரம் என்ற யோபுவின் வார்த்தைகளே நம் வார்த்தைகளாகட்டும். கடவுளே நமது ஆண்டவரென விசுவாசிப்போமானால் நமது ஒன்றுமில்லாமையை ஒத்துக்கொண்டு இயேசு போதுமே என்று குதூகலமாய் பாடுவோம். அடுத்து வருவது கடவுளின் ஞானம். மனித அறிவு தேவ ஞானத்திற்கு முன் கால் தூசி பெறாது. 1 கொரிந்தியர் 1:25. அவர் ஆண்டவர், அவருடன் வாதாடுபவர் யார்? தனது ஒரே குமாரனை பலியிடும்படி கடவுள் எப்படி ஆபிரகாமை கேட்கலாம் என்போமா? கடவுள் நமக்கு ஆண்டவரானால் நமது குருவி மூளை இவ்வித குறுக்கு கேள்விகளை கேட்காது. முடிவு எப்படியானது பார்த்தீர்களா? நமக்கு நிகழ்காலம் மட்டுமே தெரியும், கர்த்தருக்கோ எதிர்காலமும் தெரியும். அவரது நினைவுகளும் வழிகளும் நம்மை விட வானளவு உயர்ந்தவை. கடவுள் நமது ஆண்டவரானால் நாம் ஆசீர்வாதத்தை அல்ல, ஆசீர்வதிக்கும் அவரையே வணங்குவோம். ஆபிரகாமும் சாராளும் தங்களது முதிர்கால பாலகனோடு மனமொன்றி போயிருந்திருப்பர். தேவனோ தாம் கொடுத்ததை திரும்ப கேட்டார். நாம் பெற்ற ஆசீர்வாதங்களை, நமது கிரீடங்களை அவரது பாதத்தில் படைப்போம். கடவுளின் ஆசீர்வாதங்களில் மகிழ்ந்திருக்கலாம். மகிழ்ந்திருந்தாலும் அவை நமது சிலைகளாகி விடாதபடி கவனமாயிருப்போம். உலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பமில்லை என்ற தாவீதின் ஆசையை பாருங்கள். சங்கீதம் 73:25.